குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 பார்ட் 2 புக் 4 நேற்றைய தொடர்ச்சி. இயற்கையின் அடித்தளம் வரை ஊடுருவிருக்கும் பேருணர்வு சக்தியான அவள் ஆன்மாக்களை புது புது முயற்சிகளை மேற்கொள்ளும் வண்ணம் ஊக்குவிக்கிறாள். புதிய வழித்தடங்களில் இயங்குகிறாள். அவளுடைய அனந்தமான ஆற்றலானது உணர்விற்றிருக்கும் உள்ளார்ந்த அம்சங்களில் இறைமைக்கான ஆர்வத்தை தூண்டிவிடுகிறது. வீணாக்குவதற்கென்றே அனந்தமான அம்சங்களை தன்னுள் தாங்கி நிற்பவளாக திகழும் அவள் நித்தியமான இறை வலிமை வாய்ந்த விதைகளை அரைகுறை உணர்வுடன் கூடிய உடைந்து நொறுங்கும் தன்மையில் உள்ள உலகத்தின் மீது தூவி எறிகிறாள். உணர்வு கவலைகளின் செயலாக விளங்கும் மானுட இதயங்களில் சொர்க்கத்தின் ஆனந்தத்தை அவள் நடுக்கிறாள். வளர்ச்சியுறாத விலங்கின் இயல்பு பொருந்திய மானுட உருவ சட்டங்களுக்குள் இறைமைக்கான தேடுதல்களை ஊற்றி பொழிகிறாள். மரணம் என்னும் முகமூடிக்கு பின்னாக அமர்த்துவத்தை அவள் மறைத்து வைத்திருக்கிறாள். மரணத்துக்குட்பட்ட வாழ்வுக்கு மரணமில்லா பெருவாழ்வை அறிமுகப்படுத்த அவள் வந்துள்ளாள். ஒன்ஸ் மோர் தட் வில் புட் ஆன் earthly shape, பேஜ் நம்பர் 354. இத்தகைய இறை சங்கல்பமானது மீண்டும் ஒருமுறை புவி சார்ந்த மானுட வடிவத்தை அணிந்து கொள்கிறது. புவியில் இறை வெளிப்பாட்டை துரிதப்படுத்துகின்ற தனது ஒப்புரவற்ற பணியை தொடர்வதற்கென தெய்வீக அன்னை மானுட வடிவில் மீண்டும் அவதரித்துள்ளாள். A mind empowered from truth's immutable seat was framed for vision and interpreting act, and instruments were sovereignly designed to express divinity in terrestrial sign, outlined by the pressure of this new descent. A lovelier body formed than yet had known. Page number 354.